என்னதான் இந்த பிக் பாஸ் சீசன் 7ல மாயாவையும் பூர்ணிமாவையும் எல்லாருமே கழுவி ஊத்திருந்தாலும் அவங்களுக்குள்ள இருக்க ஒரு நட்பு இருக்கு இல்லையா, அது வந்து உண்மையிலேயே சூப்பரான நட்பு அப்படின்னு தான் சொல்லணும். இது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னதான் நம்ம கமல் சார் வாரம் நாக்கு புடுங்குற மாதிரி கேள்வி கேட்டாலும் அதெல்லாம் ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு தொடச்சி போட்டு இவங்க பிளான் பண்ணி தான் கேம் விளையாடி இருந்தாங்க. அதுவும் இப்ப நேத்தெல்லாம் பிளான் பண்ணி விளையாடல. இந்த சீசன் ஆரம்பிச்சதுல இருந்து இவங்க ரெண்டு பேருமே பிளான் பண்ணி தான் விளையாடிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா இவங்க பிளான் பண்றதுக்குள்ளேயே சின்ன சண்டை வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பூர்ணிமா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இப்ப மாயா கிட்ட இருந்து விலகி அர்ச்சனா பக்கம் சாயிற மாதிரி இருக்கு. ஸோ இது வந்து மாயாவுக்கு பிடிக்கல. அந்த பொசசிவ்னஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால தான் இப்போ மாயாவுக்கும் பூர்ணிமாவுக்கும் சண்டை வந்திருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு டாஸ்க் வச்சிருப்பாங்க. அப்போ பண பிரச்சனை ஒன்று வந்திருக்கும். அதில் மாயா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் கேமில் விளையாடுங்க, நான் ஏன் கேமில் விளையாடுறேன் அப்படின்னு ரெண்டு பேருமே பிரிஞ்சதை வந்து சொல்லாமல் சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நம்ம பூர்ணிமா வந்து ரொம்பவே அப்செட் ஆயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க தெரிஞ்சு செய்கிறாங்களா இல்லை தெரியாமல் செய்கிறாங்களான்னு தெரியல. ஆனால் இப்போ வந்து அவங்க மாயா கூட இருக்கிறத ரொம்பவே தவிர்த்துக்கிட்டு வராங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பூர்ணிமாவோட மாற்றத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க.